தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த 3 வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி பெரிவாளோட பக்தர்களில் பலவிதமான அனுபவம் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும். நுங்கம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல பெரியவா கேம்பில் இருக்கா. அப்போது ஒரு அலுவலகத்தில் இன்ஜினியராக இருக்கிறவர். அவருக்கு கண் பார்வை தெரியாது, 2 கண்ணும் இல்லை. அவர் தினமும் தரிசனத்துக்கு வந்துட்டுருக்கார். ஒரு ஆள் கூட அழிச்சுன்னு வர அவரோட தரிசனத்துக்கு வந்துட்டுருக்கார். எத்தனை நாளைக்கு வந்தார் அப்படின்னு, பெரியவா அந்த நுங்கம்பாக்கம் கேம்பில் மட்டும் இல்லை, பெரியவா அங்கே சுற்றி எங்கே இருக்காளோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போல் தினம் ஒரு நாள் விடாத இவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றார். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவருக்கு தான் கண்ணு தெரியாதுங்கிறள், இவர் எதுக்கு பெரியவா தரிசனத்துக்கு வர்றாருன்னா எப்படி பொருத்தமாக இருக்கும்? அவர் தான் பெரியவாளை பார்க்க முடியாதே, எதுக்கு வரணும்? அதுவும் தொடர்ந்து 6 மாதம் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லலாம்? ஒரே ஒரு சமாதானம் சொல்லலாம். இவருக்கு வேணால் பெரியவாளை பார்க்க முடியாது, பெரியவாளுக்கு அவரை பார்க்க முடியுமே, அதனால் பெரியவாளால் பார்க்கப்பட முடியுமே. ராமாயணத்தில் சொல்கிறாரே, ராமரை யாரெல்லாம் பார்த்தவாளோ புண்ணியசாலிகள், யாரெல்லாம் ராமனால் பார்க்கப்பட்டவர்களோ அவர்களாம் புண்ணியசாலி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நாம் பார்க்கலனாலும் அவர் நம்மளை பார்க்குறாரே. ஒரு விளையாட்டாக கதை சொல்லுவா. ஒரு பக்தர் திருப்பதிக்கு படியேறி போனாராம், மலையில் நடந்து படியேறி போனாராம். 2 கண்ணும் தெரியாதவர். இப்படி ஏறி போனால் ஒருத்தருக்கு ஆச்சரியமாக இருந்தது, எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு மலை ஏறி வர, நீ அங்கே போனாலும் பெருமாளையோ பார்க்க முடிய போகிறதில்ல, நீ எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு வர அப்படின்னா அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், ஆமாம் எனக்கு வேணால் பார்க்க முடியாது, பெருமாளுக்கு கண்ணு இருக்கே பார்க்கலாமே அப்படின்னு. அவர் என்ன பார்க்கலாமே அப்படி. இப்போ அவர் என்னை பார்க்கணும், அவர் கடாட்சியம் மேலே படணும்னு நான் அவருக்கு முன்னால் போய் நின்னா தானே முடியும். அதனால அவர் என்னை பார்க்கட்டும், அவர் கடாட்சியம் மேலே படணும், என் குறையெல்லாம் போகணும், எனக்கு அருள் வேணுங்கிறதுக்காக தான் நான் போய் அவருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு போகிறேன். அதனால் எனக்கு பார்க்குறதுக்கு கண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, அவருக்கு பார்க்குறதுக்கு கண்ணு இருக்குது, அவர் பார்ப்பார் அப்படின்னு அவர் சொன்னாராம். இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அதே மாதிரி இன்னொரு கதை கூட சொல்லுவாள். ஒரு பெரிய அறிஞர், மேதை, இந்த ரொம்ப அறிஞராக இருக்கவா, இன்டெலிஜென்ட்டாக இருக்கவெல்லாம் சில சமயத்தில் அவள் பண்ணுற காரியம்லாம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தன மாதிரி கூட இருக்கும். அதை வச்சுன்னே நாம் பைத்தியன்னு கூட சொல்கிற வழக்கம்லாம் உண்டு. அதை போல தான் ஒரு அறிஞர் என்ன பண்ணுறார், ஒரு பெரிய மேதை நல்ல வெட்ட வெளிச்சம் பகல் பொழுதில் கையில் ஒரு விளக்கையும் எடுத்துன்னு வர்றாராம். ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டார், என்னையா அது உங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லையே, எதுக்கு இவ்வளோ வெளிச்சம் இருக்குது, எதுக்காக இந்த கையில் விளக்க தூக்கின்னு வர அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை நான் தேடுறேன், மனுஷன் எங்கேயானு இருக்கானான்னு தேடின்னு வரேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னாராம், அவர் கையில் விளக்கு, கண்ணு இல்லாதவர் கையில் விளக்கு எடுத்துன்னு போனாராம். அப்போ எய்தாப்பில் வந்தவர் கேட்டாராம், உமக்கோ வழியும் தெரிய போகிறதில்ல, கண்ணு தெரியல, எதுக்கு விளக்கு எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு வழி தெரிய வேண்டாம், கண்ணு தெரியாத இருக்கட்டும், இனிமேல் எய்தாப்பில் அவராள்லாம் என் மேலே முட்டிடாத இருக்கணுமே, அவளுக்கு வழி தெரியணுமே, வெளிச்சம் வேணுமே, அதுக்காக நான் விளக்கு எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு. இப்படி கதையெல்லாம் சொல்கிற வழக்கம். அதை போல் இவருக்கு கண்ணு தெரியாது, ஆனால் 6 மாதம் போல் ரெகுலராக பார்க்க வந்தார் அப்படின்னா எதுக்காக அப்படின்னார், வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை, இவர் வேணால் பெரியவாளை கண்ணார தரிசனம் பண்ண முடியாத இருக்கலாம், பெரியவா இவரை கடாட்சிக்கலாமே, அதுக்காக வந்திருக்கிறார். இப்படி வந்திருந்தாலும் அவர் வந்து தரிசனம் பண்ணி கிட்டக்க வந்து பெருசாக ஒன்றும் பேசி தரிசனம் பண்ணலைன்னா கூட பெரியவா கண்டுக்காத இருப்பாளா? பெரியவா ஒரு நாளைக்கு கண்டுக்கிறா. அதுக்கு எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு வேலை வரணும்.
அந்த வேலை வந்தது போல இருக்குது. இந்த கண்ணு தெரியாதவர் தினம் வராப்பில் ஒரு நாளைக்கு வந்திருக்கிறதே பெரியவா பக்கத்தில் இருக்க ஒருத்தரோட பேசிட்டு இருக்கா. என்னென்னா அவர் ஒரு சிவன் கோவில் ஓதுவார். அந்த ஓதுவா மூர்த்தி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன பேச்சு நடக்கிறது, சம்பாஷணம் நடக்கிறதுனா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி. உடனே அவர்கிட்ட இந்த ஓதுவார்கிட்ட கேட்குறா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண் பார்வை போச்சோ இல்லையோ, ஏன் போச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறா. அவர் உடனே சொன்னார், நேர்மை இல்லாத வாக்கு தவறினத்தினால கண்ணு போயிடுத்து அப்படிம்பா. அதாவது பொய் சொன்னால் மாதிரி வாக்கு தவறினா ஒரு காலத்தில் பரியாசம் பண்ணுவா, என்ன பண்ணுவா, சபிப்பா, கண்ணை வெஞ்சு போயிடும் அப்படின்பா. அதாவது யார் ஒருத்தர் பொய் சொல்கிறோமோ, வாக்கு தவறுமோ, சொன்ன வாக்கு தவறுறமோ, இந்த சத்தியத்திலேயும் தவறினா இது ஒரு பெரிய தண்டனையாக சொல்லப்பட்டிருக்கு, கண் பார்வை போகிறது அப்படின்னு. அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு தவறினர், அதனால கண் பார்வை போயிடுத்து அப்படின்னு ஓதுவார் சொன்னார். எந்த ஊரில் அவருக்கு கண்ணு போச்சு அப்படின்னு, இங்கே சென்னைக்கு பக்கத்தில் திருவொற்றியூர்னு இருக்குது, இந்த திருவொற்றியூரில் போச்சு அப்படின்னு. அது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல க்ஷேத்திரங்களுக்கு அவர் திருவாரூர்லேயே தான் இருந்தார். பரமநாச்சியாரோடு இருந்துட்டு தியாகராஜா வழிபட்டுன்னு எல்லாம் பண்ணிட்டார். அப்புறம் க்ஷேத்திரானம் பண்ணி ஒவ்வொரு ஊருக்காக போய் பாடெல்லாம் பாடுறார். அப்படி இருக்கிறது திருவொற்றியூருக்கு வந்தார். திருவொற்றியூரில் ஆதிபுரீஸ்வரர் வடிவடையம்மனை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த ஊரில் அந்த கோவிலில் இருந்த ஒரு தேவதாசி சங்கிலி நாச்சியார் அப்படின்னு. இந்த அம்மாவை பார்த்தோன்னே இவருக்கு அந்த அம்மாட்ட ஒரு பிரியம் வந்துடுத்து. இவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக இருக்காரு, இவரை பார்த்தோன்னே பெரிய சிவபக்தர், அந்த அம்மாவை சிவ தொண்டு புரிஞ்சுன்னு இருக்கா. இவ ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு மலர்ந்துருந்தா இப்போது அது வலுத்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுது. இது மாதிரி கதையெல்லாம் கேட்குறதே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன, ஒரு பெரிய நாயன்மாருங்கிறோம், தேவாரம் பாடினருங்கிறோம், அப்பேற்பட்ட ஒரு சாதாரண மனுஷா மாதிரி யாரையோ பார்த்துட்டு, ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவருக்கு பிரியம் வரலாமா, அன்பு வருமா, கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போவாளா அப்படின்னா அதுக்கு பெரியவா தெய்வத்துக்குள்ள ரொம்ப சொல்கிறா. இது மாதிரி மகான்களோட வாழ்க்கையில் சில பேர் மகான்களுக்கு இப்படிலாம் இருக்கலாம். இதை வச்சுன்னு நாம் அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது, நம்மளை மாதிரி சாதாரணமாக நினச்சின்னு கொச்சப்படுத்தக்கூடாது. அவள் உள்ளுக்குள்ளே என்ன ஸ்திதியில் இருந்தா அப்படிங்கிறது அது ஈஸ்வரனுக்கு தெரியும். ஏன்னா அவர் அப்படி அனுகிரகம் பண்ணின்னு பகவான் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா, அதே மாதிரி அந்த அம்மாவும் எப்படி இருக்குதா சங்கிலி நாச்சியார் அப்படின்னா, அது ஏதோ பிறந்த குலம் அப்படி இருந்தால் கூட அப்படி ஒரு பரம பக்தையாக இருந்திருக்கா, சிவத்தொண்டு புரிஞ்சிருக்கா. அதனால அந்த சிவபக்தர் மேலே இந்த அம்மாவுக்கும் ஒரு ஈடுபாடு வந்திருக்கு அப்படின்னு தான் தெரியுது. இது எல்லாத்துக்கும் மேலே புராணத்தில் பார்த்தா கைலாசத்தில் அம்பாளுக்கு தோழிகளாக அவள் ரெண்டு பேரும் பரவி நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் இருந்தால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆலால சுந்தரம் அப்படின்னு பரமேஸ்வரனோட பாரிஷதராக இருந்தார். நந்தவனத்தில் பொறுத்தே எல்லாரும் ரெண்டு பேரும் பூ பறிக்க போகிறா. இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமியும் பொறுத்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. உடனே சுவாமி சொன்னார், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு ஏற்பட்டு அதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இங்கே கைலாசத்தில் முடியாது. அதனால் நீங்கள் கீழே பூலோகத்தில் போய் பிறந்து நீங்கள் எல்லோரும் உங்கள் விருப்பப்படி எல்லோரும் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கைலாசத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். அதனால தான் இவர் சுந்தரராக பிறந்தார், அந்த அம்மா பறவையாக பிறந்தா, இன்னொரு அம்மா சங்கிலி நாச்சியாராக பிறந்தா அப்படின்னு இது பூர்வ சரித்திரம். அதுதான் இந்த விட்டகுறை தொட்டகுறை அப்படிங்கிறோம், பிரார்த்த சேஷம்னு. அதனால இங்கே வந்திருக்கா. அதுபடி தான் இப்போ இந்த பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியாரை பார்த்தோன்னே இவருக்கு விருப்பம் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கினா இந்த சங்கிலி நாச்சியாருக்கு இவர் தெரிஞ்சுது, இவருக்கு முன்னாலேயே ஒரு துணைவியார் இருக்கா, திருவாரூரில் இருக்கா பரமநாச்சியார் அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ ஊராக போகிறதே இவர் என்ன பண்ணினார், ரொம்ப நாள் ஆச்சு விட்டுட்டு வந்துட்டார். பரமநாச்சியார் அங்கே விட்டுட்டு இவர் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து கிளம்பி எங்கேயானு போனால் நம்மளை விட்டுட்டு போயிட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு கவலை, பயம். அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட சொன்னார், நாம் திருமணம் பண்ணிக்கணும்னா ஒன்றே ஒன்று பண்ணணும், நீங்கள் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுக்கணும், சத்தியம் பண்ணி வாக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நாம் திருமணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொன்னால், ஆஹா கொடுக்குறேன்னார். அதை எப்படி கொடுக்கணுமா அந்த அம்மா சொன்னான், இது வெறுமனை வாக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் போகாது, நாம் வழிபடுற அந்த ஆதிபுரீஸ்வரான ஒற்றியூர் ஈஸ்வனுக்கு சன்னதியில் அவருக்கு முன்னால் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொன்னார். இவர் ஆஹா அப்படின்னு விட்டார். இவர் தான் தம்பிரான் தோழனாச்சே, ஆஹான்னு விட்டார். நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டார். உடனே என்ன பண்ணார், மறுநாளைக்கு சுவாமிகிட்ட பண்ணார், ஆதிபுரீஸ்வர்கிட்ட போய் இது மாதிரி
சங்கிலி நாச்சியாருக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்க போகிறேன். அந்த அம்மா அப்படி சத்தியம் பண்ணி என்னை விட்டு பிரிய மாட்டேன், இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னால் தான் நான் திருமணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்கிறா. அதனால் நான் அதுவும் உன்னை தொட்டுண்டு உன் சன்னதியில் சொல்லணும் அப்படின்னு சத்தியம் பண்ணணும்னு சொல்கிறா. நான் இந்த அம்மா திருப்திக்காக பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு இதே இடத்துலையே இருப்பேன்னா நான் விட்டுட்டு போகாத இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அப்படி போனாலும் போயிடுவேன். அதனால் நான் சேஃப்டிக்கு என்ன சொல்கிறேன்னு, நான் நாளைக்கு இங்கே சத்தியம் பண்ணுறதே நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது சுவாமி அந்த இடத்துல சாநித்தியம் இருந்து சத்தியம் பண்ணினா தானே அது சீரியஸாக இருக்கப்படுது. அதனால் நான் அந்த சத்தியம் பண்ணுற சமயத்தில் நீ இங்கே இருக்க வேண்டாம். நீ சுவாமி கேட்டு இங்கே இருக்க வேண்டாம்னா எங்கே போகிறது? இந்த வெளியில் பிராகாரத்தில் மகிழ மரம் இருக்குது, அந்த மகிழ மரத்தில் போய் கொஞ்சம் நேரம் இரு, அந்த மகிழ மரத்து அடியில் இரு, நான் அதுக்கு இப்படி ஒரு சத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். இவர் தம்பிரான் தோழராக்கிட்டே இவர் எது சொன்னாலும் கேட்கறதுனால சரி ஆகான்னு விட்டார். ஆனால் இவர் இப்படி பிளான் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா சுவாமி விட்டுருவா. உடனே அவர் என்ன பண்ணார், இந்த சங்கிலி நாச்சியார் கனவுல போய் சொன்னார், நாளைக்கு சுந்தரம் சத்தியம் பண்ண போகிறார், சத்தியம் பண்ணத்தை நீ என்ன பண்ணு, இது மாதிரி சத்தியத்துக்கெல்லாம் சுவாமி சன்னதியெல்லாம் வேண்டாம், அதனால் பிராகாரத்தில் இருக்கிற இந்த மகிழ மரத்தடியிலேயே நீங்கள் சத்தியம் பண்ணால் போகிறோம்னு நீ சொல்லிடுவோன்னு. எப்படிலாம் விளையாடுறார் பாருங்க ஈஸ்வரன். அதே மாதிரியே மறுநாளைக்கு என்ன பண்ணார், சங்கிலி நாச்சியாரோட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர இப்படி பிராகாரத்தை பிரதட்சணம் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் கர்ப்பகிரகத்தில் போய் சுவாமிக்கு முன்னால் சத்திய பிரதிஜை பண்ணலாம் அப்படின்னா அந்த அம்மா என்ன சொன்னால், என்னமோ நேற்றுக்கு சாமி கிட்ட தான் பண்ணணும்னு சொன்னேன், எனக்கு என்னமோ இப்போ மனசுக்கு தோன்றுறது, இதுக்கெல்லாம் போய் சுவாமியை போய் இழுக்க வேண்டாம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மகிழ் மரத்தடியிலே பண்ணிவிடுங்கோ. இதுவும் ஒரு விருட்சம் தானே, அதுக்கும் ஜீவன் தான் இருக்குது, அதனால் இது சாட்சியாக மகிழ மரத்து சாட்சியாக என்னை பிரிய மாட்டேன்னு நீங்கள் சத்தியப்பிரமாணம் பண்ணினா போகிறோம்னு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தூக்கி வாரி போட்டுது. நாம் உள்ளுக்குள்ளே வரத்தையே மகிழ மரத்தடியில் போய் சுவாமி எருன்னு சொன்னால் இந்த அம்மா கோவிலில் மற்ற எல்லாத்தையும் விட்டு ஏதோ காமிக்கிறா, இது என்னமோ ஏதோன்னு அவருக்கு புரிஞ்சு கொடுத்து, ஏதோ சூழ்ச்சி இருக்குது, சுவாமி ஏதோ விளையாடு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து. ஆனாலும் இப்போ இந்த சிச்சுவேஷன் இப்படி கைமீறி போயிடுத்து, ஒன்றும் பண்ண முடியாது, இருக்க முடியாது, சந்தேகம் வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணார், மகிழ மரத்து அடியில் சத்தியம் பண்ணினார், இந்த ஒற்றியூரை விட்டு போக மாட்டேன்னு, ஒன்றும் பிரிய மாட்டேன் அப்படின்னு. அப்படி சத்திய பிரதிகை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருந்தாலும் என்ன ஆயிடுத்து அப்படின்னு, கொஞ்ச நாளில் திருவாரூர் தியாகேஸ்வரை பார்க்காத அவரால் இருக்க முடியல. தியாகராஜாவை பார்த்த கண்ணால் அவரை பார்க்காத இருக்க முடியுமா? எப்பேற்பட்ட மூர்த்தி. அதனால் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் எம் ஆரூர் இறைவனையே அப்படின்னு அப்படியே மனசு வெதும்பி அந்த தாபத்தில் பாடுறார், பதிகம் பாடுறார். ஐயோ இந்த தியாகேஸ்வரை எத்தனை நாளைக்கு பார்க்காத இருப்பேன், எத்தனை நாள் பார்க்காத இருப்பேன் அப்படின்னு. அதனால் இந்த தியாகராஜாவை பார்க்கணுங்கிற தாபத்தில் என்ன பண்ண, திருவத்தியூரை தாண்டி ஊரை விட்டு போகிறது அப்படின்னு கிளம்பி போகிறார். இந்த சங்கிலி நாச்சியாருக்கு பண்ணின சத்தியத்தையும் மீறி, சுவாமிக்கு முன்னால் மகிழ மரத்துக்கு அடியில் பண்ணின சத்தியத்தையும் மீறி இவர் ஊரை விட்டு போகிறார். ஊரை விட்டு போகிறதும் என்ன பண்ண, அந்த தியாகராஜா அவர் மேலே உள்ள பக்தியினால பிரியத்தினால தான் போகிறார். அப்படின்னா கூட இவரோ பெரிய மகானாக இருக்கலாம், தம்பிரான் தோழராக இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட ஒரு மகானாவும் இருந்து ஒரு பக்தியில் தான் ஊரை விட்டு போனால் கூட வாக்கு தவறக்கூடாது. வாக்கு தவறினா, நேர்மை தவறினா அதுக்கு என்ன தண்டனைன்னு உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த திருவத்தியூர் எல்லையை தாண்டினாரோ இல்லையோ 2 கண்ணும் அவிஞ்சு போயிடுத்து, கண் பார்வை போயிடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. தெரியவா, அதை ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறா. சுந்தரமூர்த்தி சுவாமிகளே எப்பேற்பட்ட மகான், தேவாரம் வல்ல 4வரில் ஒருத்தர். அப்படி வழிபடுற அவராக இருந்தால் கூட பரமேஸ்வரன்ட்டு ரொம்ப சுவாதீனமாக நண்பராக பழகினா கூட அவராக இருந்தாலும் ஒரு வாக்கு தவறித்துன்னா, நேர்மை தவறித்துன்னா அதுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறத சுவாமி காமிக்கிறார். இந்த சரித்திரம்லாம் நமக்கு இதில் தான் காமிக்கிறது. இதில் மற்றதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுடலாம். என்ன நம்ம பிடிச்சிக்க வேண்டியதுன்னு, நாமளும் என்ன பண்ணோம்னு சொன்ன வாக்கை காப்பாற்றணும். பெரியவாளோட தம்பி சிவன் சார் அப்படின்னு பெரிய மகான், அவர் தன்னோட சிஷ்யர்கிட்ட சொல்கிறார், என்ன அப்பா ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை கமிட் பண்ணினுட்டா அதை கட்டாயம் ஹானர் பண்ணணும்ப்பா அப்படின்னு. இதுதான் வாக்கு தவறாத நேர்மைங்கிறது. ஒருத்தட்ட ஒன்று பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு கமிட் பண்ணினுட்டோன்னா என்ன பண்ணணும்னு, எப்பாடுபட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கணும். ஏதோ அப்பட்டுக்கு வாயில் வரத்தே சொல்லிடுறது, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சால்ஜாப் சொல்லிட்டு அதுலேருந்து நழுவுறதுங்கிறது கூடாது. அது என்ன ஆனாலும் சரி, வார்த்தை கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து மீறக்கூடாது.
அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தெரியுது. இப்படி தான் இங்கே 2 கண்ணும் போயிடுத்து அந்த 27 அதுக்கப்புறம் இவர் அதுக்கும் வருகை பாடுற இப்படி எனக்கு கண்ணு போயிடுத்தே அப்படின்னு அப்படியெல்லாம் பேருக்கிறதே தான் இப்படி ஒவ்வொரு ஊராக போய் பாடின்னு போகிறார் அப்படின்னு தெரியுது. அதுதான் சொல்கிறா எங்கே போச்சு அப்படின்னா திருவத்தியூரில் போச்சு அப்படின்னு. உடனே அடுத்த கேள்வி உதட்ட, சரி இப்போது வாக்கு தவறுனத்துக்காக கண் பார்வை போச்சு, திருவத்தியூரில் போச்சு, அப்புறம் என்ன பண்ணினார் அப்படின்னு பெரியவா கேட்டார். இவர் திருமுல்லை வாயில் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தார். அங்கே தான் இடர்களையிற பதிகம் அப்படின்னு பாசுபதா பரஞ்சுடரே இடர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே இடர்களையாய் அப்படின்னு பரமேஸ்வரனோட என்னோட கஷ்டத்தை போக்குன்னு இடர்களை இந்த பதிகம் அப்படின்னு பாடுறார். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே அப்படி நந்து ஒவ்வொரு ஊராக போய் வெண்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு போனார். திருவெண்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு போனார். அந்த ஊர் சுவாமிகிட்ட கேட்குற, கோவிலுக்குள்ளே சுவாமி இருக்காரோ, எம்பெருமான் இருக்காரோ அப்படின்னு. என்ன இருக்காரா எனக்கு தெரியலையே, ஏன்னா என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு. அப்போ தான் சுவாமி நான் இருக்கோம் அப்படின்னு உள்ளோம் அப்படின்னு உள்ளேந்து பதில் கொடுக்குறார். முன்னமே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தோம், பெரியவா காஷ்டமௌனத்தில் இருக்கிறதே ஒரு கண் தெரியாத பார்வை இல்லாதவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். அப்போ அவர்கிட்ட வா சங்கரா எப்படி இருக்கு அப்படின்னு பேசினா உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. காஷ்டமௌனத்தை எதுக்காகவும் கலைக்கவே மாட்டாளே, இப்படி ஏன் கலைச்சான்னா அப்போ பெரியவா சொன்னா, அவர் கண் தெரியாதவர் வந்திருக்கார் அப்படின்னா கண்ணு தெரியறவளாந்தா என்ன, நான் எப்படி மௌனமாக உட்காந்தாலும் என்னை பார்த்துட்டு போயிடலாம். கண் தெரியாதவருக்கு என்னை பார்க்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா குரலை தானே கொடுக்க முடியும், என் குரலை கேட்டால் தான் என்னை பார்த்ததாகும், அதனால தான் பேசினேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் இந்த வெண்பாக்கத்தில் பரமேஸ்வரன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பண்ணினாப்புல இருக்குது. நீங்கள் கோவிலுக்குள்ளே இருக்கீரா அப்படின்னு இவர் பதிகத்தில் கேட்குறது, சுவாமி உள்ளோம் அப்படின்னு பதில் சொல்கிறாராம். நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் இவர் வருத்தப்படுறார், இப்படி இருக்கேன்னு மட்டும் சொல்கிறேன், நான் பார்க்க வேண்டாமா, நான் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்ட்டு. அதுக்காக என்ன பண்ணார், வாக்கிங் ஸ்டிக்கு ஊன்றுகோல் கொடுக்குறார். திருவாரூருக்கு எப்படி போகிறதுன்னா இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டே திருவாரூர் வரைக்கும் போ அப்படின்னு ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறார் அப்படின்னு. இப்போவும் பார்க்குறோம், கண்ணு தெரியாதவெல்லாம் கையில் என்ன பண்ணுறான்னு ஒரு ஸ்டிக்கை வச்சுருக்கா, அதை தட்டிகிட்டே அவள் போய் சேர்ற இடத்துக்கு போய் சேர்றா. அது மாதிரி முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் கொடுத்தார் அப்படின்னு தெரியுது. சரி, உடனே அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஊன்றுகோலை வாங்கிட்டு எங்கே போனார்னார், பெரிய க்ஷேத்திரமான காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரை பார்த்து பாடுறார். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே அப்படின்னு பதிகம் பாடினார். பதிகம் பாட்டு எப்பேற்பட்ட க்ஷேத்திரம், மோட்சபுரியில் ஒன்றும் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்திவி க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட இந்த ஏகாம்பரத்தை யார் சாட்சாத் பராசக்தியே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா, காமாட்சி. அதை இந்த 2 கண்ணு இருந்தும் பார்க்க முடியாத போயிட்டேனே அப்படின்னு இவர் வருத்தப்பட, இவர் தவற நினைச்சு வருத்தப்படுறதுனால பரமேஸ்வரனும் இறக்கப்பட்டு இவருக்கு என்ன பண்ணார், இடது கண்ணை கொடுத்தார். ஒரு கண்ணோடு பார்வையை கொடுத்து ஒரு கண்ணால் பார்த்துக்கோ அப்படின்னு இதை ஓதுவார் சொன்னார். உடனே அந்த ஆலந்தான் உகந்த பதிகம் பாடு அப்படின்னார். ஆலந்தான் உகந்த அமுது செய்தானே அப்படிங்கிற அந்த பதிகத்தை ஓதுவார் பாடுறார். அதுக்கப்புறம் அந்த கதை என்னாச்சு அப்படின்னு கேட்குறா பெரியவா. உடனே அப்புறம் இப்போ ஒரு கண்ணு வந்துடுத்தே, இந்த ஒரு கண்ணை வச்சுட்டே நேராக திருவாரூர் போயிட்டார். திருவாரூர் போனால் அங்கே என்ன பண்ணார் அப்படின்னா, திருவாரூரில் போனால் தியாகராஜாவை பார்த்தா, தியாகராஜாவை பார்க்குறதுக்கு ஒரு கண் போருமா, 2 கண்ணு இருந்தாலே போகிறதில்ல. இன்னும் நாம் கேட்குறோம், ஆசைப்படுறோம், இன்னும் 1000 கண்ணு இருந்தாலும் போகாது அவரோட அந்த வடிவழகை பார்க்குறதுக்கு அப்படின்னா, இருக்கிற 2 கண்லேயே ஒன்று குறைஞ்சி கொடுத்தோன்னா. அதனால் வருத்தப்பட்டு பாடுற, திருப்பி இன்னொரு பதிகம் பாடுற தியாகராஜா இல்லை, மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீபோல் உள்ளே கனன்று முகத்தான் மிகவாடி, ஆளாங்கிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. அப்படியே மனசு வெதும்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகம் பாரு. நான் யாருப்பான்னார், மீளா அடிமைப்பா, உனக்கு அடிமைனாலும் உன்னை விட்டு மீண்டு வரமாட்டேன், இனிமேல் இன்னொருத்தருக்கு அடிமை ஆக மாட்டேன், மீள முடியாத நீ என்னை ஆட்கொண்டுட்ட, உன்னை விட்டு போக முடியாத, அப்படி முழுதும் விழுங்கி அப்படின்னு சொல்லுவேன். முற்றப்பருகினான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். இந்த திருட்கார்கரை கல்வனே அப்படின்னு இந்த திருட்கார்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்க பெருமாளை என்ன பண்ணான், முற்றப்பருகினான் அப்படிங்கிற, அப்படியே என்னை முழுக்க முழுங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஆழ்வார் சொல்கிறாப்புல.
அந்த சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னு அடியார்களை அப்படியே ஆட்கொண்டுனர், பூர்ணமாக ஆட்கொண்டுனர். அவர் அப்படி பூர்ணமாக ஆட்கொண்டுக்கு தான் மிச்சம் மீதி இல்லை, இன்னும் தட்ட போகிறதுக்கு, அங்கே போகிறதுக்கு, இங்கே போகிறதுக்கு. அதுதான் மீளா அடிமைன்னு பேர். பரம பக்தரான பிரதோஷ மாமா தன்னை குறிக்கிறதே இந்த மீளா அடிமை, மீளா அடிமை, மீளா அடிமைன்னு தான் குறிப்பிட்டிருப்பா. அது என்ன அப்படின்னு, அந்த தியாகராஜாவோட நரவடிவமான பெரியவா, இந்த பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பூர்ண பக்தி சரணாகதி பண்ணாதனால இந்த பெரியவாளை விட்டு மீண்டும் இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்தும் போகலை, மனசு நினைக்கல. அந்த பாவத்தில் தான் சுந்தரமூர்த்தி சுவாமி மாதிரி மீளா அடிமை, மீளா அடிமைன்னு பிரதோஷ மாமாவும் குறிப்பிட்டிருப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கிற அந்த மீளா அடிமை உமக்கே ஆளா, உனக்கே ஆளா, உன்னை விட்டு மீளாத உனக்கு அடிமையாக உன் பக்தர்களாக எப்பொழுதும் இருக்கோம். நாங்கள் பிறரை வேண்டாதே, இன்னொருத்தர போய் கேட்டு வேண்டினதில்லை. அப்படி இருக்கிற நாங்கள் ஆளா எங்கே இருக்கும் அடியார்தங்கள் அல் சொன்னக்கள். அப்படி இருக்கிற நாங்கள் எங்களோட கஷ்டத்தை சொல்கிறதே நீங்கள் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில். இந்த திருவாரூர் தியாகராஜா, நீ இதை காதில் வாங்காத இருப்பியோ, லட்சியம் பண்ணாத இருப்பியோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மனசு வெதும்பி என்ன சொல்கிறேன்னு, வாழ்ந்து போதீர் அப்படின்னா நன்னா இருயா அப்படின்னு அர்த்தம். பிரிவாசுரா இது நன்னாயிருன்னு சொன்னால் பக்தாள்லாம் தங்களோட கஷ்டத்தை சொன்னாக்கா, ஐயோ அப்படியா கஷ்டமா என்னப்பா அப்படின்னு கேட்டு அதுக்கு அருள் பண்ணுவேன். அது இல்லாத காதிலே வாங்காத மாதிரி அலட்சியமாக இருந்தீங்கன்னா, நீ நன்னா இரு, வாழ்ந்து போதீர் அப்படின்னா நன்னா இருன்னா என்ன அர்த்தம்னு நாம் சில பேரை சொல்ல இல்லையோ, அப்படியா என்னை ஏமாத்தினியா, நன்னா இரு அப்படின்னா இப்போ நன்னா இருன்னு அர்த்தம். அதை மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமின்னு கிஷர் இந்த பதிகத்தை கேட்டோன்னே தியாகராஜா என்ன பண்ணார், வலது கண்ணும் வராப்பில் அனுகிரகம் பண்ணினார். இப்போ 2 கண்ணாலையும் பார்த்து தியாகராஜா மேலே பல பதிகங்கள் படி ஆனந்தப்படுற. இந்த கதையெல்லாம் ஓதுவாற்ற இப்படி கேட்டுட்டே வர, கேள்வியாக கேட்டுன்னு வர அவரும் பதில் சொல்லிட்டே வர. 2 கண்ணும் போச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அந்த 2 கண்ணும் எப்படி அருளால் அந்த முக்கண்ணனான பரமேஸ்வரன் அருள்னால வந்தது அப்படின்லாம் சொல்கிறார். அப்புறம் உடனே பெரியவா கேட்குறா, ஸோ அப்போது பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டார்னா போன கண்ணு பார்வை வந்துருங்கிறையோ, வந்துருமோ அப்படின்னா. அதில் என்ன சந்தேகம், வந்திருக்கே ஏதோ கதை இருக்கே அப்படின்னா. இது இத்தனையும் எதுக்காக பெரியவா கேட்டுன்னு இந்த கதையெல்லாம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த கண்ணு தெரியாதவர் வந்திருந்தாரே பெரியவா தரிசனத்துக்கு, அப்போ அவரை நிறுத்தி வச்சுட்டு வந்த ஓதுவார்ட்ட இத்தனை கதையும் கேட்டுட்டு இப்போ அந்த கண் தெரியாதவரை பார்த்து பெரியவா சொல்கிறா, பரமேஸ்வரன் அனுகிரகம் தான் கண் பார்வை வரும்னு இப்போ இந்த பதிகத்திலேருந்துலாம் தெரியுது சொல்கிறார். அதனால் நீ என்ன பண்ணு, இந்த ஓதுவாரையும் அழிச்சுக்கோ, அழிச்சுண்டு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமியில் எந்தெந்த க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போனான்னு இப்போ சொல்லிட்டு வந்தா இல்லையா, திருமல்லை வாசல், திருவெண்பாக்கம், காஞ்சிபுரம், திருவாரூர் அப்படின்னு இந்த ஊருக்கெல்லாம் போ. திருவத்தியூர்லேருந்து ஆரம்பித்து திருவாரூர் வரைக்கும் இந்த இருக்கிற க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் அங்கங்கே அவர் என்னென்ன பாட்டு பாடினாரோ அதை இந்த ஓதுவாரை விட்டு பாட சொல்லும். நம்மளே பாடலாம், ஆனால் இவருக்கு பார்த்துக்கிட்டு பாடுறதுக்கு பழக்கம் இல்லை, பார்த்து படிக்கலான்னா கண்ணும் தெரியல. ஸோ அதனால என்ன பண்ணுன்னு இந்த ஓதுவாரை அழிச்சுக்கோ, அந்த க்ஷேத்திரங்களுக்கு போய் இந்த பதிகங்கள்லாம் பாட சொல்லும். நீனும் நல்லா காதில் வாங்கிக்கோ, கேட்டுக்கோ. நம்ம வாயால் சொல்ல முடியலன்னா காதால் கேட்டுக்கலாம், மனசால நினச்சிக்கலாமே. அது காதால் கேட்டு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணட்டும், கண்பார் வரட்டும் அப்படின்னு. அந்த பக்தர் நிஜமாவே மனசு கரைஞ்சு உருகினர். நாம் ஏதோ பெரியவாள் தரிசனம் பண்ணுறது நமக்கு பெரியவாளை ஸ்தூலமாக பார்க்கறதுக்கு கொடுப்பனே இல்லைன்னா கூட அவள் சன்னதிக்கு வரங்கிற ஒரு திருப்தி இருக்குது, அவள் நம்மளை பார்க்குறாங்கிற திருப்தி இருக்குது அப்படின்னு தான் வந்தால் அதுக்கு பெருசாக பெரியவா என்ன பண்ணான்னு இப்படி கூப்பிட்டு இந்த பதியங்களோட பெருமையெல்லாம் சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமி கதையும் சொல்லி நமக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா அப்போ நிஜமாகவே அவர் போய் அவருக்கு பார்வை வந்திருக்குமான்னா இல்லை சந்தேகம் வேறையாக வேணும். நிச்சயம் அவரும் பேருப்பர், அந்த ஓதுவார் அழிச்சுன்னு பெரியவா சொன்ன ஸ்தலங்களுக்கெல்லாம் பேருப்பர், இந்த பதியத்தை பாடி கேட்டிருப்பர், அவருக்கு இந்த பார்வையும் வந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக நம்பலாம். வரவாளுக்கு என்ன குறை என்ன வேணும் அப்படின்னு பார்த்து அனுகிரகம் பண்ணுறதுல பெரியவாளுக்கு பெரியவா தான் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்க இந்த பெரியவாளோட திருவருளில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.